பாசிட்டிவ் திங்கிங். அது பாசிட்டிவ் திங்கிங். பாசிட்டிவ் திங்கிங்னா நேர்மறையான எண்ணம். அது நேர்மறையான எண்ணம். நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும்னா எப்பயுமே பாசிட்டிவா, அதாவது நேர்மறையா. உதாரணத்துக்கு என்னால முடியும், நான் எப்பயுமே இதை செஞ்சிருவேன். ஒருவேளை உன்னால முடியாத விஷயமா இருந்தா கூட என்னால முடியாது அப்படின்னு சொல்றது போயிட்டா ஐ வில் ட்ரை, நான் முயற்சி பண்ணுவேன், நான் செய்யறதுக்கு முயற்சி பண்றேன் சார். இப்போ இப்படி சொன்னா எப்படி இருக்கு? என்னால முடியாது அப்படின்னு சொல்றத விட நான் செய்யறதுக்கு முயற்சி பண்றேன் சார், என்னால முடியும், ஏன்னா நான் செய்வேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையா தெளிவா பாசிட்டிவா சொல்றது. பெரியவங்க சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கை. என்னது? எண்ணம் போல் வாழ்க்கை. நம்மளுடைய எண்ணம் எந்த அளவுக்கு உயர்வா இருக்கோ, எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ, எந்த அளவுக்கு தெளிவா இருக்கோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி என்பது கிடைக்கும். புரியுதா? சோ எண்ணம் போல் வாழ்க்கை. அதே மாதிரி இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீ எதை விதைக்கிறியோ அதுதான் முளைக்கும், நீ எதை விதைக்கிறியோ அதுதான் முளைக்கும். அப்ப உங்களுடைய மனதுல நல்லதையும் தெளிவையும் ஒரு உயர்வையும் ஒரு நேர்மையையும் விளைச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே ஒரு நல்ல அச்சீவபிளான ஒரு சக்சஸான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அதை விட்டுட்டு என்னால முடியாது, எனக்கு கிடைக்காது, அவ்வளவுதான் என் வாழ்க்கை இப்படியே போச்சு அப்படின்னு நீ சொல்லிட்டு இருந்தனா எந்த அளவுக்கு நீ சொல்றியோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை கீழே போகும். அப்ப நம்ம பேசுறது நம்மளுடைய செயல் எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். அப்படி பாசிட்டிவா இருந்துச்சுனாக்கா நம்மளுடைய வாழ்வில் நாம் வெற்றி அடைவதை யாராலையும் தடுக்க முடியாது. நேர்மையா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும், உயர்வா இருக்கணும். அப்படி இருந்தா நம் வாழ்வில் எப்பயும் வெற்றி கிடைக்கும். புரிஞ்சுச்சா?